நண்பர்களே வணக்கம். ஸ்ரீ மாகாளி யதார்த்த பிரசன்ன ஜோதிட பரிகார மந்திராலயம் மூலமாக சந்திக்கதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு அற்புதமான தலைப்பில் நம்ம இந்த பிரசன்னம் அப்படிங்கிறத பார்ப்போம். பூர்வீகத்தில் வசிக்க தடை, என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்ப்போம். பத்து 9/2024 செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி இந்த பிரசன்னம் பார்க்கப்பட்டது. அந்த வகையில் அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, குழந்தையை பற்றிய கேள்வி அப்படின்ட்டு தான் வந்தாங்க. நாங்கள் விஷயம் அப்படி என்ன அப்படின்னு நம்ம பிரசன்ன விதி போட்டு நம்ம கிரகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பட்சத்தில் அங்கே என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம், லக்னத்திலே சந்திரன் மாந்தி. அப்போ குழந்தை ஏதோ ஒரு கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் என்ன குழப்பங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தடைபடும். எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இது நம்மளுடைய கிரகச்சார அடிப்படையில் வச்சு நம்ம சொன்னது. இருந்தாலும் சந்திரன் அப்படிங்கிறது நீசம். இந்த சந்திரன் அப்படிங்கிறது நீசமாக இருக்குது. 9ஆம் அதிபதி தான் சந்திரன். அவரே இந்த லக்கினத்திற்கு பாதகாதிபதி. பாதகாதிபதியும் மாந்தியும் சேர்ந்தாலே கடுமையான ஒரு பிரேத சாபம் அப்படிங்கிறத நம்ம இது கண்கூடாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடுமையான பிரேத சாபம் அப்படிங்கிறனால பாதிக்கப்பட்டிருக்காரு. இருந்தாலும் இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க பூர்வீகத்தில் வசிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இவர்களது பங்காளிகளால் செய்யப்பட்ட ஒரு சில கர்ம வினைகள், அந்த வினைகளால் இவங்க பாதிக்கப்பட்டு பூர்வீகத்தில் வசிக்க விடாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. 5ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டுருச்சு. இப்போ பூர்வீகத்தில் வசிக்க முடியாத அளவுக்கு அங்கே சில முறைகள், மாந்திரிக முறைகளில் அவங்கள பூர்வீகத்திலேருந்து விரட்டடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் போக பூர்வீகம் இந்த குழந்தையினுடைய நேரங்கால அடிப்படையில் தான் நம்ம இந்த பிரச்சனை பார்க்குறோம். அப்போது 9ஆம் அதிபதி அவருடைய தந்தை. அந்த இடத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் நீசம். லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் அங்கே நீசமாகிறாரு. அப்போ பூர்வீகம் அப்படிங்கிறது அங்கே மட்டுப்பட்டு கட்டுப்பட்டு போகுது. 2-3 வீடுகள் சொந்தமாக இருந்தும் சொந்த ஊரில் வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு அவரே காரணம். அதாவது லக்னாதிபதியோட தந்தை என்னுடைய கோபதாபங்களை இது காரணம். அதோடு மட்டும் இல்லாமல் இடம் பங்கு பாகம் பிரிக்கும் வகையில் ஒரு சில நான் சொன்ன மாதிரி மாந்திரிக பிரச்சனை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யார்? செவ்வாய். 11ஆம் அதிபதி யார்? 8ஆம் அதிபதி புதன். 11ஆம் அதிபதியும் புதன். அவர் யார் கூட? 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் சேர்ந்திருக்கார். கர்மஸ்தானத்தை சேர்ந்திருக்காரு. சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது நேரடியாகவே இருக்குது. இன்றைக்கு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம். அதோட சனீஸ்வர பகவான் மாந்தியும் பார்க்குது, சந்திரனையும் பார்வை செய்யுது, நீச சந்திரனையும் பார்வை செய்யுது. அப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களுடைய பங்காளிகள், மூத்த சகோதரன் அப்படின்னா இவங்க பெரியப்பா பையன், பங்கு பாகனை பிரிக்கும் வழி பிரச்சனையினால்
பூர்வீகத்தில் இவங்களை வசிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு சில பிரச்சனைகள் வந்து செய்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இதில் முக்கியமான விதி. பாதகாதிபதியே கூட இருக்கார், மாந்தி கூட இருக்க நேரத்தில் கடுமையான பிரேத சாபம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிரேத சாபம் அப்படிங்கிறது அவங்களுடைய தாய்மாமா வழியிலையும் அத்தை வழியிலையுமே அவங்கள சரியான முறையில் கவனிக்காதது, கும்பிடாதது, ஒரு கன்னியும் அவங்க வீட்டில் இருக்குது, அந்த இது கும்பிடாதது அவங்களுக்கு இந்த குழந்தைக்கு ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த பிரேத சாபம் அப்படிங்கிற நீங்குவதற்கு நம்ம ஒரு சில பரிகார முறைகளும் சொல்லி விட்டுருக்கோம். அதன்படி அவங்க கண்டிப்பான முறையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அடுத்து வாங்க, அடுத்து பிரசன்னம் போட்டு பார்த்து உங்களுக்கு இந்த பரிகாரம் வெற்றி அடைந்துள்ளதா என்பதை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்கோம். இது போன்ற பிரசன்ன முறைகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம சேனலில் தொடர்பு கொள்வதற்குண்டான வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் முன்பதிவு செய்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது துல்லியமான முறையில் கண்டிப்பான முறையில் கணித்து உங்களுக்கு இலவசமான பரிகாரங்களும் கண்டிப்பான முறையில் செய்து தரப்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் நன்றி நண்பர்களே. மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.